Hello everyone. The statement political environment in India is not conducive for business growth is partly true but not completely correct. இப்போ நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸை பார்க்கலாம். பாலிசி அன்சர்டைனிட்டி, bureaucracy and red tape, corruption and political influence. பாலிசிஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணால் பிஸ்னஸில் கன்ஃபியூஷன் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிமானிட்டைசேஷன் 2016 சடனாக 500 and 1000 லீகலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்மால் பிஸ்னஸ் ரொம்ப சஃபர் ஆனாங்க. நெக்ஸ்ட்டு பியூரோக்ரஸி அண்ட் ரெட் டேப். பியூரோக்ரஸி அப்படின்னா என்னதுன்னா ஆஃபீஸில் ஃபைல்ஸ், அப்ரூவல், சிக்னேச்சர் அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் அப்ரூவல் வாங்கவோ இல்லை லைசன்ஸ் வாங்கவோ நம்ம ரொம்ப லேட் ஆகும். ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். காஸ்ட் ப்ளஸ் டிலே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரப்ஷன் அண்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். இதில் பிரைபரி, காசு கொடுத்து நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கரப்ஷன்னா என்னென்னா பொலிட்டீஷியன் அவங்களுடைய பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பிஸ்னஸில் சம்டைம்ஸ் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸை பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸில் பார்க்கும்போது ஸ்ட்ராங் டெமோக்ரஸி, ப்ரோ பிஸ்னஸ் ரீஃபார்ம்ஸ், எஃப்டிஐ அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட். இதில் ஸ்ட்ராங் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி. அதாவது நம்ம லீடரை சூஸ் பண்ணுறதுக்காக ஓட் போட போகிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பர்சன் ரைட்ஸ், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரோ பிஸ்னஸ் ரீஃபார்ம்ஸ். மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ண மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சிஸ்டம் இன்னும் நல்லபடியாக போயிட்டு இருக்கிற மாதிரி ப்ரோவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் ரீஜியன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எஃப்டிஐ அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட். ஃபாரின் இன்வெஸ்டருக்கு கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. எக்ஸாம்பிள் வால்மார்ட் கம்பெனி. இந்தியன் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஃபுல் பேடும் இல்லை அண்ட் ஃபுல்லாக குட்டும் இல்லை. பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் க்ரோத்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஹாவ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த கொஷின் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி